அண்ணா சீரியல் டிசம்பர் 22 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, எடுத்தடுப்புலேயே வீட்டுக்கு பயங்கர கோவமாக வந்துட்டு சண்முகத்தோட அப்பா வராங்க. அப்பா கொஞ்சம் ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சண்முகம் பின்னாடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் தங்கச்சி மாதிரிலாம் இருந்துட்டுருக்காங்க. அவன் என்ன வார்த்தை சொன்னால் நீ கேட்டலால, அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்க சொல்கிறீங்க. அவன் வாயை கிழிச்சு போட வேண்டாம், அவன் நெஞ்சை உடச்சி போட வேண்டாம் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. சரிப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அமைதியாக இருங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சூடாமதியை பற்றி பேசிகிட்டு இருக்கான். பேசுகிறதுக்கு அவனுக்கு என்னல தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கர கோவமாக கத்திட்டு இருக்காங்க. ஓடி போனவன் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவன் இன்னைக்கு நேற்றுக்காக பேசிகிட்டு இருக்கான், இவ்வளோ நாள் அவன் பேசுகிறத நம்ம கேட்டுட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்க. சூடாமணியை பற்றி பேச அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்குது, சூடாமணியை பற்றி என்ன இது பண்ண முடியும்னு பேச்சு எடுக்க வராங்க. அதுக்குள்ளே ஸ்டாப் ஆயிருந்தாங்க. இந்த இடத்துல சண்முகமும் கோவப்பட்டு, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, கோவப்பட்டு ஒரு காரியமும் நடக்காது, அமைதியாக தான் இருக்கணும், கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுத்து போகணும், அதுக்கப்புறம் அவனுக்கு திருப்பி கொடுக்கலான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் என்ன பண்ண முடியும், சூடாமணியை பற்றி அப்படி அசிங்கமாக பேசினவனே அப்படி இப்படின்னு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பாச்சு, என்ன அம்மாவை ரொம்ப தப்பாக பேசிட்டாங்களா அப்படின்னு கனி ஒரு பக்கம் கேட்குறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து ரத்னா வந்து கேட்குறாங்க. அவங்க அண்ணங்கிட்டையும் கேட்குறாங்க. உடனே வந்து சண்முகம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அன்றைக்கி சவுந்தரபாண்டி மாமா முத்துப்பாண்டி வந்துட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணால, தர்மகத்தாவாக நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் போட்டிக்கு நிற்க தான் செய்வேன்னு சொல்லிட்டேன். யார் நம்ம பரணியும் வந்து ஏற்றி விட்டா, அவன் என்ன சொல்லி நீ என்ன நிற்காமல் போகிறது, நீ நில்லு அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தில் வந்து சவுந்தரபாண்டி இன்றைக்கி சண்டை போட்டுட்ருக்கான். நான் எங்கே நின்றுவானோ ஜெயிச்சிருவானோ அவன் தோற்றுருவானோன்னு நினச்சி பயந்து தான் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கான். அதை மட்டுமா பேசினா, சூடாமணியை பற்றி எவ்வளோ தப்பாக பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகத்தோட அப்பா. அது மட்டும் இல்லாமல் பரணிக்கிட்டு நீ புருஷனாக வாழவே முடியாதுன்னு அவன் சொன்னால, அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் அப்பா. அண்ணா நீ பரணி கூட வாழ முடியாதா அப்படின்னு வந்து எசைக்கும் வந்து கேட்குறாங்க. அப்படியா சொன்னாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டிக்கு பயம், நான் எங்கே நின்று ஜெயிச்சிருவனோ, அவரை வந்து இதுலேயும் தோற்று போயிடுவாரோ, அசிங்கப்பட்டுருவாரோ, நான் அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, விடுப்பாங்கிறாங்க. நீ நிஜமாக நிற்க போறியான்னு ரத்னா கேட்க, நான் நம்ம சீரியஸெல்லாம் சொல்லலைங்கிறாங்க சண்முகம். அதெல்லாம் கிடையாது, நீ வந்து இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீ கண்டிப்பாக எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க சண்முகம் அப்பா. என்னன்னு சொல்லி கேட்க, நீ வந்து ஃபஸ்ட்டு தர்மகத்தாவாக ஜெயிக்கணும், இன்னொன்று பரணிக்கு புருஷனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி பரணிக்கு புருஷனாக தானே இருக்கேன் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கேன். ஏல புருஷனாக தாலி கட்டிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது, அவள் வயிற்றுல என் பேர பிள்ளைங்க வந்து பிறக்கணும், அதை நீ செய்யணும், சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிறதுலாம் என் கையில் மட்டுமாப்பா இருக்குது, அவளும்லாம் என் மனசு வைக்கணும், ஆனால் நான் கண்டிப்பாக நீ சொன்னபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்மகத்தை ஆகி காட்டுறேன்னு சத்தியமும் பண்ணுறாங்க. பரணிக்கு புருஷனா குழந்தையும் பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நீ என் மாவன் நீ சொன்னதை வந்து கண்டிப்பாக செய்வலை, இனிமே நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சு சமாதானமாகறாங்க. ஃபஸ்ட்டே வந்து சண்முகம் தண்ணி குடிப்பா கோவப்படாதுன்னு சொன்னப்போ, தண்ணியை குடிச்சுலாம் கோவத்தை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சத்தியம் வாங்கினதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அடுத்த சீனில் தங்கச்சி மாதிரிலாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. எசைக்கு கிட்ட நைட்டு வந்து இட்லி ஊற்றிட்டா மாவரைச்சிருக்கல அப்படின்னு ரத்னா கேட்க, அது இன்றைக்கி அரைச்சது புளிக்க வேணாமான்னு எசைக்கு சொல்லிட்டு இருக்க. அக்கா நைஸ் தோசை சுட்டு தடுவல்ல, அரைச்சது மாவில் அதை சுட்டு தாங்கிறாங்க, அது அவசரத்துக்கு செய்கிறது டி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே பரணி வந்துட்டாங்க. என்ன டாக்டர்மா இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு எசைக்கு கேட்குறாங்க. கடவுள் இன்னைக்கு கொஞ்சமாக தான் நோய் கொடுத்துருப்பார் போல், அதனால் பேஷண்ட்டே வரல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், வரலன்னு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாப்பிட என்னது அப்படின்னு கேட்குறாங்க பரணி எசக்கி கிட்ட. வேறு என்ன, சோறும் சாம்பார் வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், கூட உருளைக்கிழங்கு பொரியல் தொட்டுக்க நெல்லிக்காய் வேணால் வத்தளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு என்னோட சமையல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ ஏன் வேலை பார்த்துட்டு டயர்டாக தான் வந்திருப்ப, அதையும் போட்டு செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கனிக்கிட்ட உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி வரும்போது ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரணி. சரி மைனி சொல்லியிருந்தேன்னு கனியும் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் பரணி நின்று சமைச்சிட்ருக்காங்க. எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க, தங்கச்சிமார் எல்லாருமே. கனிக்கிட்ட வந்து நான் இதை ஹெல்ப் பண்ணட்டுமா அதை ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. கனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காயத்தை வெட்டு அப்படின்னு சின்ன சின்ன ஒர்க் தான் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கருவாடு தொக்கு வச்சுருந்தாங்க. கருவாடு தொக்கு உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அது இருக்குல்ல அப்படின்னு ஏற்கனவே எசக்கி கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உப்பு பார்த்து போடுடி அப்படின்னு சொல்லுவாங்க எசக்கி. எனக்கு தெரியாதா, நான் செய்யாததா அப்படின்னு பரணி சொல்லிவிட்டு டேஸ்ட்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும், எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கனிக்கிட்ட உங்கள் அண்ணன்ட்ட கால் பண்ணி விஷயத்த சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் கொண்டு வர சொல்லி அப்படின்னு கேட்பாங்க பரணி. சொல்லிட்டாமா இன்னிங்கிறாங்க. எப்போ வரானா அப்படின்னு கேட்குறாங்க. வேலையை முடிச்சுட்டு வருவாங்க அண்ணன் அப்படின்னு கனி சொல்லிட்டுருக்க. பரணி ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாங்க சண்முகத்துக்கு. ஃபோனை அட்டன் பண்ணதும் சொல்லு பரணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்றைக்கி உனக்காண்டி சுட சுட சமையல் பண்ணிகிட்ருக்கேன், சூடாக பரிமாறணும், வர முடியுமா முடியாதா, உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கடைக்கு போகணும், கடையை க்ளோஸ் பண்ணணும், கணக்கு வழக்கு பார்க்கணும், ஷட்டர் போட்டுட்டு அப்புறமா தான் கிளம்பணும்னு சொல்லியிருப்பாங்க. கூப்பிட்ட உடனே சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சண்முகமும் செம ஹாப்பி. அப்புறம் கனி சொன்னால அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்கிரீம் தானே எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னு சண்முகம் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ண உடனே நமக்கு வெட்டிக்கிளிக்கும் கால் பண்ணி யார் இருந்தாலும் சரி கடையை க்ளோஸ் பண்ணிட்டா, ஜாமான்லாம் உளுத்திக்கி வச்சிரு, நான் வந்ததும் கணக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கஸ்டமர்லாம் இருக்காங்கன்னு வெட்டிக்கிளி சொல்ல, அவங்களெல்லாம் போக சொல்லிடுன்னு செம்ம ஹாப்பியாக ஐஸ்கிரீம்லாம் எடுத்து வச்சிரு ரெடியான்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சண்முகம்.
அடுத்ததாக பரணி என்ன சொல்லுவாங்கன்னா, முட்டை அவிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கனிக்கிட்ட கனியை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க 20 முட்டையை வந்து அவிய போடுவாங்க. இதை பார்த்துட்டு கனி போயிட்டு அக்கா 20 முட்டைக்கான்னு ரத்னா கிட்ட சொல்ல, எதுக்கிட்டு 20 முட்டைன்னு ரத்னா கேட்க, இன்னைக்கு என்னுடைய சமையல் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்ததாக சமைச்சு வச்ச எல்லாத்தையும் வந்து ஹாலில் கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா பரணி. அண்ணனுக்கு அடுத்து தான் சாப்பிடணும், அண்ணனுக்காண்டி தான் எல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொன்னேன், அண்ணன் வரதுக்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும், இப்போவே இதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு அவங்க தங்கச்சிமார்கள்லாம் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க, வீரா உள்பட. அதெல்லாம் இல்லை, சண்முகம் இப்போ வந்துருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்ட்ராங்காக பரணி. அதே மாதிரி அதெல்லாம் அண்ணன் இப்போ வராதுன்னு அவங்க தங்கச்சிக்கெலாம் சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக சண்முகமும் வந்து நிற்கிறாங்க. ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தங்கச்சிக்கெலாம் செம்ம ஷாக் ஆகிட்டு, நாங்கள் எத்தனை வாட்டி சீக்கிரமான்னு சொல்லியிருப்போம், அப்போல்லாம் நீ கேட்டிருக்கியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு சண்முகம் முழிக்கிறாங்க. சரி நீ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களாம் சாப்பிட்ணுன்னு மைனி சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, பிள்ளைங்களாம் பசிக்கும்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கோங்களா அப்படின்னு வந்து சண்முகம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்துருது 5 நிமிஷத்தில் சொடக்கு போடுற டைமில் அப்படின்னு சண்முகம் சொல்கிறாங்க. எஸ்கி கிட்ட வெண்ணிலாம் போட சொல்லியிருப்பாங்க. போயிட்டு குளிக்க போகிறேன்ட்டு போக, அந்த ஐஸ்கிரீமை நான் மட்டும் ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் எனக்குள்ளதை அப்படின்னு கனி கேட்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிடுவாங்க பரணி. அண்ணி எனக்கு இருக்கா அப்படின்னு வெட்டிக்கிளி கேட்பாங்க. உனக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு உட்கார போவாங்க சாப்பிட்றதுக்கு. சண்முக அப்பா இலையில் உட்கார போவாங்க. இல்லை இந்த இலையில் உங்களுக்கு அந்த இலைன்னு மாற்றி மாற்றி உட்கார வைப்பாங்க. சண்முகத்தை தான் அதில் உட்காரணும்னு சொல்லுவாங்க. இலையில கூட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு எல்லோரும் உட்காருவாங்க. அப்போது வந்துட்டு சாப்பிட பரிமாறிடுவாங்களா பரணி. ஃபஸ்ட் எடுத்ததும் கனி வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு அரை முட்டை தான் இருக்கும். ஐயோ நான் பார்த்தேன் 20 முட்டை போட்டாங்க, எனக்கு ஒரு முட்டை கூட இல்லையே, அரை முட்டை இருக்குன்னு கேட்க, எல்லாத்துக்குமே அரை முட்டை தான். சண்முகத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் அவங்க சோத்துக்குள்ளே மறைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவன் சோறு மட்டும் கும்பலாக இருக்குது அப்படின்னு வேற அவங்க அப்பா கேட்பாங்க. கண்ணுப்படாதீங்கன்னு பரணி சொல்லி சமாளிச்சிருவாங்க. சண்முகம் இலையிலேருந்து எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு முழு முட்டையை எடுத்துருவாங்க. அதை பார்த்து அவங்க தங்கச்சிக்கெல்லாம் பார்த்துட்டு, என்ன அரை முட்டை வச்சுருக்கேன்னு கேட்டதுக்கு பரணி என்ன சொல்லுவாங்கன்னா, ராத்திரி நேரம் செமிக்க வேணாமா, அரை முட்டையே போதும் நைட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவும் வந்து சண்முகம் அப்பாவும் அதுதான் சரிதான், அரை வைத்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க நைட்டு போல், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சண்முகத்துக்கு முழு முட்டை இருக்கிறத பார்த்துட்டு கேள்வி கேட்பாங்களா கனியே. அவன் வந்து வெளியே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரான், ப்ரெசிடெண்ட்டாக வேற இருக்கான், நிறைய வேலை பார்க்குறதால நிறைய முட்டை கொடுக்குறேன், அவ்வளோதான் நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, திரும்பவும் ஒரு முட்டையை எடுப்பாங்களா. எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. மைனி நானும் தான் கடையில் சேர்ந்து வேலை பார்க்குறேன், எனக்குவாது முழு முட்டை தரலாம்ல அப்படின்னு வெட்டுக்கிளி கேட்பாங்க. அடுத்த வாட்டி உனக்கு வந்து முழு முட்டையை தரேன், இப்போதைக்கு இருக்கிறத சாப்பிடுன்னு பரணி சொல்லிடுவாங்க. சண்முகம் அவங்க சோத்தை கலரி எடுக்க முட்டையாக வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன மைனி இதெல்லாம் எல்லா முட்டையும் நீங்கள் போட்டு தான் அப்போ அண்ணனுக்கு தானா அப்படின்னு கனி கேட்க, ஆமாம் அவர் தானே என் புருஷன் அப்படின்னு பரணி சொல்ல, இதை கேட்டு எல்லாரும் செம்ம ஷாக்கு, ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. சமைக்கும் போதும் இதே மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க எல்லா தங்கச்சிகளும் ஹாப்பியாக. அடுத்த சீனில் சவுந்தரபாண்டியை தான் காட்டுறாங்க. டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காந்துட்ருக்காங்க. எங்கே சாப்பிடுங்க, சாப்பாடு போட்டுட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னு பாக்கியம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இங்கே மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, ஏகப்பட்ட டென்ஷனு, இதில் சாப்பாடை தான் பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ போங்க, ஆனால் வந்து அப்புறமா வந்து எனக்கு சாப்பாடு போடுன்னு வந்து கேட்காதீங்க, அதுவும் சூடாக தான் இருக்கணும்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க பாக்கியம். அந்த டைமில் முத்துப்பாண்டி வந்து போலீஸோடு வந்திருக்காங்க. என்னல இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க, இத்தனை பேருக்கு சாப்பாடு நான் செய்யலையே அப்படின்னு பாக்கியம் சொல்லிகிட்ருக்க, இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரெஸ்ட் பண்ணுவாங்கள்ல அதை எடுத்து காட்டிகிட்ருக்காங்க. என்னதில் இது அப்படின்னு சொல்லி புரியாமல் பாக்கியம் கேட்க, என்னதுன்னு சவுந்தரபாண்டியும் கேட்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னதை கேட்டு ஷாக் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க சவுந்தரபாண்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே சவுந்தரபாண்டியோட கனவு தான். தூக்கத்துலேருந்து எழுஞ்சி உட்கார்ந்துட்டுருக்காங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. சவுந்தரபாண்டி நைட்டோட நைட்டாக போயிட்டு பரணியை கூப்பிட்டு பேசி, பரணி மூலமாக வந்து அந்த தர்மகர்த்தா போஸ்டிங்கில் வந்து சண்முகம் நிற்கக்கூடாதுன்னு சொல்ல வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பரணி சொல்லும்போது சண்முகம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பரணிக்காண்டி ஒத்துக்கிற மாதிரி தான் ப்ரொமோவில் காட்டியிருக்காங்க.